தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்கள் ஆத்ம நண்பன் பேசுகிறேன். பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களுடைய மலர் பாதங்களை வணங்குறேன். நம்மளை நாமே குணப்படுத்திக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உன்னதமான விஷயத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நம்ம உடம்புல ஒரு புண்ணு வந்துச்சு, இல்லைன்னா ஒரு நோய் வந்துச்சு அப்படின்னா நம்ம மனசு என்ன நினைக்கும் அப்படின்னா, உடனடியாக அந்த புண்ணு சரியாகணும், உடனடியாக அந்த நோய் நம்மளை விட்டு போகணும். இதுதான் மனம் நம்மளை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். மனம் இந்த எண்ணங்களை உருவாக்குறது நமக்கே தெரியாமல் உடலை பாதித்து உடல்லிருந்து அந்த மாற்றம் நமக்கு நிகழுது. இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியுது. எடுத்துக்காட்டுக்கு இப்போ என் கையில் இந்த இடத்துல ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். புண்ணு வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லெல்லாம் இறந்து போயிடும். இறந்து போனதுக்கப்புறம் புது செல்கள் அங்கே வரணும். அந்த இடத்த அது ஹீல் பண்ணணும், குணப்படுத்தணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணு அப்படியே ஆறி முழுமையாக மூடி ஒரு கருப்பு கலராக மாறி சில நாளில் அதுவும் கடந்து போகணும். நீங்கள் நினச்சி பாருங்கள், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாம் இந்த உடம்பை குணப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சி அந்த புண்ணை காணாமல் போக வைக்கிது. கொஞ்ச நாள் கழிச்சு எந்தாவது உயிர் நம்ம உடம்புல காயம் வந்துச்சு, நோய் வந்துச்சுன்னா, இல்லை எனக்கு இப்படியே இருந்துக்கிட்டோம், இந்த நோய் எனக்கு இப்படியே இருக்கட்டும், இந்த புண்ணு எனக்கு ஆறவே கூடாது அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அப்போ குணப்படுத்துதல் அப்படிங்கிறது உடம்புலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லை. ஏன்னா உடம்புக்கு யோசிக்க தெரியாது, உடம்புக்கு எண்ணங்களை உண்டு பண்ண தெரியாது. அதனால தான் யோகிகள் ஞானிகள் நமக்கு தெளிவாக புரிகிற மாதிரி சொல்கிறாங்க, குணப்படுத்துதல் அப்படிங்கிறது வெளியிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்லை, உள்ளிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு. ஏன்னா குணப்படுத்துதல மருந்தை விட ஆழமான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா அது தெய்வீக சக்தி, ஆன்ம சக்தி, கடவுள் தன்மை, எனர்ஜி, எப்படி வேணால் நமக்கு வச்சுக்கலாம். எனக்கு உதவி செய்யக்கூடிய, ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் உங்கள் உடம்பை 100% வியாதிகளிலிருந்தும் மற்ற விஷயங்கள்லேருந்தும் உங்களால் சீக்கிரம் குணப்படுத்தி வெளியில் கொண்டு வந்துட முடியும். ஏன்னா நீங்கள் தனியாக இல்லை, கண்டிப்பாக உங்களோட ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு முழுமையாக நம்பிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கான முதல் படி எடுத்து வைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ நீங்கள் இந்த யூடியூப் டைட்டிலை பார்த்துட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமே அந்த நம்பிக்கை இருக்குதுங்கிறது 100% உறுதியாகுது. ஏன்னா ஒரு கட்டத்தில் இந்த விஷயத்தில் நம்ம ஆழமாக போனோம்னா நம்ம தனியால் இல்லை, நம்மளை சுற்றி ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, நம்மளை சுற்றி ஒரு எனர்ஜி நம்மளை இயக்குது, அது நம்மளை பார்த்துக்கும் அப்படிங்கக்கூடிய விஷயத்த ஒவ்வொரு மனசும் ஏங்கும். அந்த சக்தியை தொடர்றதுக்காக, அது கூட கனெக்ட் ஆகிறதுக்காக ஒவ்வொரு உயிரும் ஏங்கும். இப்போ புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது உடம்பும் மனசும் மட்டும்தான். ஆனால் யோகிகள் ஞானிகளோட கூற்றுப்படி இந்த உடம்புக்குள்ள ஆன்மான்னு ஒரு அபிரிபிதமான சக்தி ஒன்று இருக்குது. இந்த ஆன்மா கூட நம்ம கனெக்டடாக இருக்கிறோமா இல்லையான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த ஆன்மாவோட கிசுகிசுக்கக்கூடிய தன்மை, அதாவது பேசக்கூடிய தன்மை, கன்வே பண்ணக்கூடிய தன்மை ரொம்ப 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 மைல்டாக, ரொம்ப அமைதியான நேரத்தில் நிகழுது. அது எப்போ பேசிக்கிட்டே இருக்குது, நமக்கு குணப்படுத்துறதுக்கான கையை கொடுத்துக்கிட்டே இருக்குது, குணப்படுத்துறதுக்கான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம இந்த உடம்புனால 24 மணி நேரம் செயல்கள்லேயே இருக்கிறோம். மனதுனால எண்ணங்கள் வயப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது, போய்கிட்டே இருக்குது, டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளும் பேசிக்கிட்டே இருக்கிறோம், செயல்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த 2 தடையினாலையும் அந்த ஆன்மா கொடுக்கக்கூடிய அந்த கிசுகிசு தன்மையும் அது பேசக்கூடிய தன்மையும் நம்மளால் முழுமையாக கேட்க முடியாமல் இருக்குது. ஆன்மா ஒரு மீடியமாக நமக்கு உதவி செய்யுதுங்க. எப்படின்னா தெய்வீக சக்தி அந்த அபிரிபிதமான ஆற்றலை நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் கொடுக்கக்கூடிய, சேனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு மீடியமாக இருக்கக்கூடியது தான் நம்ம ஆன்மா. நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன், யாருமே இல்லாத இடத்துல நீங்கள் அமைதியாக உட்கார்ந்துருக்கும் போது வெளியிருந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சப்தம் போகும். என்னென்னா குய் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த சப்தம் வெளியிலிருந்து வருதுன்னு. 100% இல்லை. அந்த சப்தம் நம்ம உள்ளிருந்து வருது, நம்ம ஆன்மாவோட சப்தம். நம்ம ஆன்மாவோட சப்தத்தை, உயிரோட சப்தத்தை நம்ம கேட்கணும்னா நம்ம உடலையும் மனதையும் அமைதிப்படுத்தணும். இந்த பதிவில்
நான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். என்ன அப்படின்னா, அந்த தெய்வீக சக்தியை உடல் வழியாகவும் மன வழியாகவும் பாய வைக்கக்கூடிய அந்த டெக்னிக் என்னன்னா, அந்த ஆன்மாவோட நம்ம இணைஞ்சிருக்கிறது, அந்த ஆன்மாவோட நம்ம தொடர்பில் இருக்கிறது, அந்த ஆன்மாவுக்கு நம்ம சேனலைஸ் பண்ணி நம்ம வழி கொடுக்கறது, அந்த ஆன்மாவை நம்புறது, அந்த ஆன்மா கூட சில கான்வர்சேஷன் பண்ணி கம்யூனிகேஷன் பண்ணி அதுக்கு நீங்கள் ஒரு மீடியமாக இருந்தீங்கன்னா இந்த விஷயமெல்லாம் சாத்தியப்படும். ஏன்னா நம்ம மனதுக்கு எப்போவுமே ஒரு பதட்டமான தன்மையாக இருக்கும். ஒரு நெகட்டிவான விஷயத்தை தான் அது எப்போவுமே எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம மனசு இந்த மாதிரி எண்ணங்களை அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது உடலை போய் பாதிக்கும். நம்மளோட நோயோட தன்மை, ஹீல் ஆகிற தன்மை, அதாவது குணப்படுத்துகிற தன்மை அப்படி தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். நீங்கள் ரொம்ப நேர்மறையான ஆற்றல் கொண்ட ஆளாக இருக்கிறீங்க, ரொம்ப பலவீனமாக இல்லாமல் பலமான ஆளாக இருக்கிறீங்க, வலிமையான ஆளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி உதவி பண்ணுதுங்கிறத நம்புறீங்க, அதுக்கு வழி கொடுக்குறீங்க, அது கூட இணைகிறீங்க, அது பாய அனுமதிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குணப்படுத்துதல் ரொம்ப 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 சீக்கிரமாக நிகழும். சரிங்க சார், இந்த குணப்படுத்துதலை நிகழ்த்தணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், அதை எங்களுக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முதல்ல ஆன்மாவோட சப்தத்தை கேட்கறதுக்கு முன்னாடி முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் நம்பணும். அதாவது உங்களோட தனி வலிமை இல்லாமல் என்னால் முடியும், நான் இந்த உடம்பை தூக்கிட்டு எங்கே வேணால் போவேன், என் மனசில் சிந்தனை பண்ணுவேன், என்னால் முடியும் அப்படிங்கிற உங்கள் தனித்தன்மையான வலிமையை கொஞ்சம் ஓரந்தள்ளி வச்சுட்டு, உங்களுக்கு மேலே ஒரு தெய்வீக சக்தி இருக்குது, பல மடங்கு ஆற்றல் வாய்ந்த அந்த எனர்ஜி இருக்குதுங்கிறத நீங்கள் முதல்ல நம்பணும். அதுதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த நீங்கள் நம்பக்கூடிய அந்த ஆற்றலை உங்கள் உடலிலையும் உங்கள் மனதிலையும் வலிஞ்சு ஓடுறதுக்கு நீங்கள் சேனலைஸ் பண்ணி கொடுக்கணும், அதாவது வழிவகை செஞ்சு கொடுக்கணும். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நீங்கள் வாயை திறந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாகட்டும், மனதால் எண்ணக்கூடிய எண்ணங்களாகட்டும் நேர்மறையான எண்ணங்களாக இருக்கணும். அந்த அஃபர்மேஷன்ஸ் எப்படி பண்ணணும் நான் சொல்லி கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் சில யோக பயிற்சிகள் இருக்குது, சில மூச்சு பயிற்சி இருக்குது, அதை நான் எப்படி பண்ணணும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்பிக்கை உங்களுக்கு கிடச்சிருச்சு, அதை முழுமையாக நம்புறீங்க, அதுக்கப்புறம் செயல்படுத்துதலுக்கு போகலாம். நம்மளை நாமே குணப்படுத்திக்கக்கூடிய இந்த முக்கியமான ஒரு டெக்னாலஜியை இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இது 2-3 பயிற்சிகள் இருக்குது. அதில் முதல் பயிற்சி என்ன அப்படின்னா, உங்களுக்கு எப்போவெல்லாம் நேரம் கிடைக்குதோ, எப்போவெல்லாம் தனிமையில் இருக்கீங்களோ, அப்போ ஒரு அறைக்குள்ளே போய் அறையை லாக் பண்ணிவிட்டு நீங்கள் ஷவாசனத்தில் படுக்கணும். ஷவாசனத்தில் படுக்கிறது அப்படின்னா, மேலே வெட்டத்தை பார்த்த மாதிரி படுக்கணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அப்படியே இப்படி உங்களோட கைகள் ரெண்டையும் உங்களோட தோள் பகுதியிலேருந்து கொஞ்சம் இப்படி விலக்கி வச்சுக்கோங்க. காலையும் கொஞ்சம் நல்லா விலக்கி வச்சு நல்லா ஆராம்ஸாக ரிலாக்ஸாக உடம்பை தளர்வை விட்டு அப்படியே கண்ணை மூடி படுங்க. இப்படி படுத்திருக்கும் போது ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் எதுவும் பண்ணாமல், சிந்தனை இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக, எப்படி நம்ம சட்டையை ஹேங்கரில் கழட்டி வச்சுட்டு அப்படியே ரிலாக்ஸாக இருப்போம், அந்த மாதிரி உங்கள் உடம்பை அப்படியே நிலங்கிற ஹேங்கரில் மாட்டி வச்சுட்டு அமைதியாக இருங்க. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கடந்ததுக்கப்புறம் இப்படி நான் சொல்லி கொடுக்குற விஷயத்த உங்கள் மனதில் உங்களோட ஆன்ம சக்தியை உபயோகப்படுத்தி ஒவ்வொரு இடமா கொண்டு வரணும். நான் எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். கண்ணை மூடி உங்கள் கவனம் எல்லாம் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நீங்கள் கொண்டு வரணும். உங்களோட கால் விரல்கள்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ நான் சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் கண்ணை மூடிட்டு பொறுமையாக சொல்லணும். என்னோட கால் விரல்கள் ஆரோக்கியமாக இருக்குது, என் கால் விரல்கள் நல்லா இருக்குது, என் கால் விரல்களில் தெய்வீக சக்தி நிரம்பி இருக்குது. இந்த 3 அஃபர்மேஷனையும் நீங்கள் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அப்படியே சொல்லிட்டு வரணும். மனசுக்குள்ளே சொல்லணும், வாய் விட்டு சொல்லக்கூடாது. இந்த சமயத்தில் உங்கள் கவனம் முழுவதும் அந்த பார்க்கில் இருக்கணும். நீங்கள் கண்டிப்பாக கண்ணை மூடி உங்கள் கவனத்தை அங்கே கொண்டு போக முடியும். முழு சக்தியுடனும் முழு உத்வேகத்துடனும் நம்பிக்கையுடனும் தெய்வீக சக்தி உங்களை சுற்றி இருக்கிற மாதிரி ஒரு காந்தத்தன்மையை 100% உங்களால் உருவாக்க முடியும். இதே மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் சொல்லிட்டு வரணும். அடுத்தது முட்டி பகுதி, கணுக்கால் பகுதி, தொடைப்பகுதி, மர்ம உறுப்புகள், தொப்புள், வயிறு, நெஞ்சு பகுதி, தசைகள், புஜங்கள், கை விரல்கள், கண்ணு, மூக்கு, காது, வாய், எல்லாத்துக்கும் நீங்கள் இதே மாதிரி விஷயத்த சொல்லணும். என்னோட ஒவ்வொரு உறுப்பும் ஆரோக்கியமாக இருக்குது, நல்லா செயல்படுது, அந்த உறுப்பை சுற்றி தெய்வீக சக்தி சூழ்ந்துள்ளது, தெய்வீக சக்தி குடியிருக்குது, அதை காப்பாற்றுது, என்ன முழுவதும் தெய்வீக சக்தி ஆட்கொண்டுள்ளது, காப்பாற்றுது அப்படின்னு சொல்லி ஒரு 15லிருந்து 20 நிமிஷம் எப்போவெல்லாம் உங்களுக்கு ஒரு நாள் காலையிலிருந்து இரவு வரைக்கும் நேரம் கிடைக்குதோ அப்போவெல்லாம் நீங்கள் இதை பண்ணணும். இது முதல் பயிற்சி. ரெண்டாவது பயிற்சி, இது படுத்துட்டு பண்ணது, அடுத்தது உட்காந்துட்டு பண்ணுறது. அதே மாதிரி யாரும் இல்லாத சமயத்தில் கதவை சாத்திட்டு ஒரு அமைதியான இடத்துல கண்களை மூடி முதுகுத்தண்டை நேராக குத்துற மாதிரி வச்சு அமைதியாக உங்களுக்கு பிடிச்ச
முத்திரை கைகளில் வச்சு சமணங்கால் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, இல்லை ஆசனங்கள் போட்டு உட்கார்ந்தாலும் சரி, அமைதியாக மென்மையாக கண்களை மூடி மூச்சை கவனிச்சுட்டு மூச்சு வெளியிருந்து உள்ளே வரும்போது, அதாவது நீங்கள் உள்மூச்சு எடுக்கும்போது தெய்வீக சக்தி, பிரபஞ்ச சக்தி, கடவுள் சக்தி, நீங்கள் அதை எப்படி வேணால் வச்சுக்கலாம், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி மிக்க அந்த எனர்ஜி வந்து உங்கள் இன்ஹேல், அதாவது உள்மூச்சு வழியாக உடம்பு ஏகமாக போய் உடம்பு முழுவதும் பரவி இருக்கிற மாதிரி நீங்கள் இமேஜினேஷன் பண்ணிக்கணும். இந்த 2வது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உங்கள் இமேஜினேஷன் தான் உங்களுக்கு துணை புரியும். அதனால் நல்ல இமேஜினேஷன் பண்ணுங்க. மூச்சு இழுக்கும் போதே அந்த மூச்சோட சேர்ந்து அந்த எனர்ஜி, தெய்வீக சக்தி உடல் முழுவதும் வியாபிச்சு ஒவ்வொரு செல்லுக்கும் போகிற மாதிரி, ஒவ்வொரு செல்லையும் வலுவடைய செய்கிற மாதிரி, ஒவ்வொரு செல்லையும் நல்லா சுறுசுறுப்படைய செய்கிற மாதிரி, ஒவ்வொரு செல்லையும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க செய்கிற மாதிரி உங்களோட நினைவுகளை கொண்டு வந்து அதை முழுவதும் பரவ விடுங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் உள்மூச்சில் நீங்கள் உள்மூச்சு முடிச்சு அடுத்தது வெளிமூச்சு எக்ஸ்கேல் பண்ணும்போது உங்கள் உடம்புல ஏதாவது ஒரு வியாதி இருந்துச்சுன்னா அந்த வியாதி பர்டிகுலர் இடத்துல இருந்து அந்த வலி, அந்த வேதனை, அந்த வியாதி, இது எல்லாம் உங்கள் வெளிமூச்சு வழியாக வெளியில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. எடுத்துக்காட்டுக்கு இப்போ உங்கள் கையில் இந்த இடத்துல ஒரு வலி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் இப்படி உட்காந்துருக்கிறீங்க, மூச்சு இழுக்கும் போது தெய்வீக சக்தி எடுக்கிறீங்க, மூச்சை வெளியிடும் போது உங்கள் கவனம் பூரா இந்த இடத்துல இருக்கணும், கண்கள் மூடிதான் இருக்கணும். இந்த இடத்துல வச்சுட்டு அப்படியே அங்கேருந்து வலி வேதனையும் இங்கே இருந்து அப்படியே மூச்சு வழியாக வெளியே போகிற மாதிரி நீங்கள் நினச்சி பண்ணணும். பிரியமானவர்களே, நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ 2வது பயிற்சி நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் முதல் பயிற்சி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நன்றி உணர்வோடு இருக்கணும். நன்றி உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது உங்கள் தெய்வீக சக்திக்குன்னு நீங்கள் யாரை வச்சுருக்கீங்களோ, அது உங்களோட குலசாமியாக இருக்கலாம், குலதெய்வமாக இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச கடவுளாக இருக்கலாம், உங்கள் குருநாதராக இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு சக்தியாக இருக்கலாம், அது எப்படி வேணால் உருவகம் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்கள் நன்றி உணர்வோட, என்னோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, இந்த ஆரோக்கியப்படுத்தினதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் சுவாமி அப்படின்னு நீங்கள் நன்றி உணர்வோட முடிங்க. இது மேஜிக் மாதிரி ஒரு டைம் 2 டைம் நடக்காது. உங்களோட நம்பிக்கை, நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுற விஷயத்தை பொறுத்து தான் இது உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இதை நீங்கள் மறக்காமல் பண்ணுங்க. 3வது பயிற்சி வந்து சரண்டர், சரணாகதி. இந்த பக்தி யோகத்தில் அதிகமாக புழக்கப்படுத்தல இருக்கக்கூடிய விஷயம் வந்து அந்த சரணாகதி தான். அதாவது உங்கள் உடம்பை சரண்டர் பண்ணுறது அந்த தெய்வீக சக்திக்கு. எப்படின்னா, இது என்னோட உடம்பல்ல, உன்னோட உடம்பு, நான் உடம்பல்ல, மனசல்ல, நான் சுத்தமான ஆத்மா, உன்னோட சேர்ந்த தெய்வீக சக்தியோட சேர்ந்த ஆத்மா, அதனால் இந்த உடம்பையும் இந்த மனசையும் நீ எடுத்துக்கோ, இதுக்கு என்ன வேணுமோ நீ பண்ணு, நான் முழுவதும் உனக்கு சரணாகதியாக இருக்கிறேன்னு சொல்லி சரணடைதல் தான் 3வது பயிற்சி. இந்த 3வது பயிற்சியை நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். ஒவ்வொரு செயல் செய்யும்போது இந்த 3வது பயிற்சி நீங்கள் பண்ண முடியும். இப்படி ஒவ்வொரு நாளும் இந்த 3 பயிற்சியை ஆத்மார்த்தமாக அந்த சக்தி மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் பண்ணும்போது அந்த சக்தி உங்கள் உடம்பு வழியாக, உங்கள் மனசு வழியாக இந்த 2ஐயும் சுத்தப்படுத்திட்டு உங்கள் ஆன்மாவோட ஒரு இணைப்பை உருவாக்கி உங்களை சுற்றி ஒரு கவசத்தை உருவாக்குங்கிறதுல 100% எந்த மாற்றமே இல்லை. இப்போது நம்ம உடம்பு ஒரு ரேடியோன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்குறோம் நிறைய டைப்ஸ் ஆஃப் ரேடியோ இருக்குது அப்படிங்களா. ஒரு பேட்டரியில் ஓடுற ரேடியோ இருக்குது, ஒரு கரண்ட்டில் போகிற ரேடியோ இருக்குது, இவ்வளோ பெரிய ரேடியோ, குட்டி ரேடியோ, எல்லா ரேடியோவும் இருக்குது. அந்த ரேடியோவில் வந்து நல்ல பாட்டு கேட்கணுன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சிவை அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லைங்களா. இப்போ அந்த ரேடியோவில் கரண்ட் ப்ளக்கை சொருகிட்டோம், அந்த ரேடியோ வந்து பாடுறதுக்கு தயாராகிடுச்சு. அந்த கரண்ட்டுங்கிறது வந்து நம்ம உடம்புல, ரேடியோங்கிறது நம்ம உடம்பு, அந்த உடம்புல இருக்கிற உயிர் தான் கரண்ட்டு. இப்போது உயிர் இருக்குது, கரண்ட் இருக்குது, ரேடியோ இருக்குது, உடம்பு இருக்குது, இதெல்லாம் இருக்குது. ஆனால் அதில் நல்ல சங்கீதம் வரணும்னா ஆரோக்கியமாக இருக்கணும், இப்போ பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஆனந்தமாக இருக்கணும் அப்படிங்கிறத அந்த பாட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ரேடியோங்கிற உடம்புல உயிருங்கிற கரண்ட் இருக்குது, ஆனால் ஆரோக்கியம், சந்தோஷம், ஆனந்தமயமான வாழ்க்கைங்கிற அந்த நல்ல சங்கீதம் வரணும்னா நீங்கள் ஃப்ரீக்வன்சி செட் பண்ணணும். இப்போ ஒரு ரேடியோவில் 93.5ங்கிறது நீங்கள் ஃப்ரீக்வன்சி அந்த பேண்டு திருகிறத வச்சு இப்படி திருகுனீங்கன்னா தான் அது செட் ஆகி அது நல்ல பாடல்களை கேட்கும். இல்லைன்னா அது கரன்னு இருக்கும். நம்ம லைஃப் அந்த ஆன்மீக தெய்வீக சக்திங்கிற அந்த 93.5ங்கிறதுன்னு வச்சுக்கலாம், தெய்வீக சக்தி அது கூட இணையாமல் ஸ்ட்ரிங்க் ஆகாமல் இருக்கிறதுனால தான் நம்ம லைஃப் கரன்னு இருக்குது. நான் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம தியானம், அஃபர்மேஷன், இந்த மாதிரி பயிற்சிகள், இது மூலமாக அந்த கருவி மூலமாக எப்படி அந்த நாப் இருக்கோ அதை திருக்கிற அதே மாதிரி இதுகளெல்லாம் வச்சு நம்ம அப்படி திருப்பி நம்மளோட உடம்பையும் மனசையும் அந்த ஆன்மாவோட நம்ம இணைச்சு அந்த ஆன்மா அந்த தெய்வீக சக்தியோட இணைக்கும் போது அது எப்படி அழகான பாடலை கொண்டு வருதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் நோயற்ற வாழ்வையும் கொடுக்குங்கிறது 1% கூட நம்ம சந்தேகம் இல்லாமல் எடுத்துக்கலாம்.
அஃபர்மேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இந்த 2 பயிற்சி 3 பயிற்சி பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்போவுமே இதை சொல்லிக்கிட்டு இருங்க. நான் இந்த பதிவோட ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நான் வலிமையானவன், நான் கடவுளோட பிள்ளை, தெய்வீக சக்தி என்னை ஆட்கொண்டுட்டு இருக்குது, எனக்கு எப்பவும் சந்தோஷமான சூழ்நிலை தான் இருக்குது, நான் ஆனந்தமாக இருக்கிறேன், என்னோட குருநாதர் கைவிட மாட்டாங்க, என் சுவாமி கைவிட மாட்டாங்கன்னே அதிலே இருந்தீங்கன்னா 100% கண்டிப்பாக உங்களை நீங்களே குணப்படுத்துறதுல எந்தவித மாற்றம் இல்லை. கடைசியாக ஒரே ஒரு டிப் சொல்லிடுறேன். நான் இந்த பதிவை ஆரம்பிக்கும் போது சொல்லியிருந்தேன், நீங்கள் யார் வேணாலும் அதை வச்சுக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் நான் அந்த தெய்வீக சக்தி, என்னோட ஆன்மாவுடனான தொடர்பான தெய்வீக சக்தியை நான் வணங்குறது எங்கள் குருநாதர் தான். குருநாதர் பிரம்மஸ்ரீ தவத்திரு திருச்சிற்றம்பல சுவாமிகளை எப்போவுமே அந்த ஆன்மாவோட கனெக்ஷன்லேயே வச்சுருப்பேன். எது நான் பண்ணாலும் சரி, நான் காலையில் எந்திரிச்சதுலேருந்து தூங்க போகிறதுன்னு நான் என்ன சின்ன சின்ன வேலை செஞ்சாலும் அவர்கிட்ட சரண்டர் பண்ணிடுவேன். அதில் வர நன்மை தீமைகள் எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டோம். இப்படி தான் எனக்கு காலில் கொஞ்சம் வலி இருந்துச்சு, ரொம்ப தீராத வலி இருந்துச்சு. நான் இதுக்கு வேறு என்னென்னமோ முயற்சிகள் பண்ணி பார்த்தேன். எப்போ குரு கிட்ட சரண்டர் ஆகி இந்த வலி நீ கொடுக்குற, இந்த உடம்பை நீ பார்த்துக்கோ அப்படின்னு என்னைக்கு சரணாகதி அடைஞ்சனோ அப்போ அந்த வலி சுத்தமாக எனக்கு போயிடுச்சு. அதனால் பிரியமானவர்களை, உங்களோட குருநாதராக யாராவது உங்களுக்கு இருந்தாங்கன்னா பர்டிகுலராக அந்த தெய்வீக சக்தியை அவரை வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் அதிகமாக ஆன்மீகத்திலையும் போக முடியும். உங்கள் வாழ்க்கையில் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் மாதிரி நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், குருவே சரணம்.